ரகுராம் ராஜன் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக பொறுப்பேற்று ஒரு வருடத்தை நிறைவு செய்து இன்று 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். கடந்த ஒரு வருடத்தில் அவர் ரிசர்வ் வங்கியின் கவர்னராக எடுத்த முக்கிய நடவடிக்கைகளை இப்போது பார்ப்போம். 2013 செப்டம்பர் 4ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் 23வது கவர்னராக பொறுப்பேற்ற ரகுராம் ராஜன் வெற்றிகரமாக ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறார். டாலர் வரத்தை அதிகரிக்கவும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். ரகுராம் ராஜன் பொறுப்பேற்ற ஒரு மாத காலத்தில் ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 85 காசுகள் என்ற உச்சகட்ட சரிவை அடைந்தது. ரகுராம் ராஜன் இதுவரை 7 நிதிக் கொள்கை ஆய்வறிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அதில் 3 முறை வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டன. வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்று பெருநிறுவனங்களும் மத்திய அரசும் வலியுறுத்தி வந்த நிலையில் பணவீக்கம்தான் தனது முக்கிய குறிக்கோள் எனவும் அதை குறைப்பதுதான் தனது முதல் வேலை என்றும் கருத்து தெரிவித்த ரகுராம் ராஜன் வட்டி விகிதத்தை உயர்த்தினார். நடப்பு கணக்கு பற்றாக்குறையை குறைக்கும் வகையில் தங்கத்தின் இறக்குமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார். புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகு ரகுராம் ராஜன் மாற்றப்படுவார் என்ற கருத்து நிலவி வந்த நிலையில் புதிய அரசின் பொருளாதார கொள்கைகளுக்கு பலம் சேர்க்கும் வகையில் இந்தியாவின் வளர்ச்சியை மேம்படுத்தி வருகிறார். வாராக்கடனை வசூலிக்க நடவடிக்கை எடுத்தது, அனைவருக்கும் வங்கி வசதி கிடைக்கும் வகையில் வங்கி கிளைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தது, புதிய வங்கிகள் துவங்க அனுமதி வழங்கியது உள்ளிட்ட அவரின் பல்வேறு செயல்பாடுகள் வரவேற்பை பெற்றன. அதே சமயம் சென்னை, ஹைதராபாத், டெல்லி, மும்பை போன்ற மெட்ரோ நகரங்களில் வேறு வங்கி ஏடிஎம்களில் 3 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் பிடித்துக் கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்தது. இது சாமானிய மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. இது ரகுராம் ராஜனை பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கியுள்ளது.